ஸ்ரீ குருபியோ நமஹ. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஆத்மீக லட்சிய சீர்திருத்தம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மதத்தில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நம்ம ரிஃபார்மர்ஸ்லாம் கிளம்பின்னு இருக்கா. ஆனால் அது என்ன ஆறுது, இந்த பொலிட்டிக்கல் சாயம் பூசி பண்ணுற போச்சு அதனுடைய ரிசல்ட் இன்னும் துவேஷங்களை தான் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஆத்ம லட்சியமாக இருக்கட்டும், லௌகீக லட்சியமாக இருக்கட்டும், எதுக்கு வேணால் இருக்கட்டும், நம்ம பண்ணுற காரியங்கள் கர்மானுஷ்டானங்கள் அதில் ஸ்ரத்தையோட தெய்வ பக்தியோட பண்ணணும் அப்படிங்கிறது தான் பேஸ். இதை நாம் புரிஞ்சுட்டு பண்ணினோம் அப்படின்னா நம்ம எதை பற்றியுமே நம்ம கவலைப்பட வேண்டாம். ஸோ சமத்துவம், ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற பேரில் இந்த ரிஃபார்மர்ஸ் எல்லாம் யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப சுதந்திரம் கொடுத்துட்றான். சுதந்திரம் ஜாஸ்தி கொடுக்க என்ன ஆகுது, அந்த இடத்துல டிசிப்ளின் கம்மியாயிடுறது, அந்த பொலைட்னஸ் இல்லாமல் போயிடுது, அந்த வினயம் இல்லாமல் போயிடுது. அப்போது என்ன எப்படி சொல்கிறா பெரியவா அப்படின்னா, ஆர்த்தடாக்ஸாக சூப்பர்ஸ்டிஷன் அப்படின்னு பேரை சொல்லிட்டு ட்ரெடிஷனை பிரேக் பண்ணக்கூடிய இந்த ரிஃபார்மர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான்னா, இந்த ஃபுல்லாக அந்த இதை பிரேக் பண்ண முடியும். அதாவது இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைன்னு திரிசங்க சொர்க்கம் மட்டும் நிற்கிறாங்கிறா பெரியவா. என்னுடைய ட்ரெடிஷனெல்லாம் நான் பிரேக் பண்ணுவேன்னு பேசுகிறாளே ஒழிஞ்சு, ஆனால் ஸ்டில் அந்த ஆர்த்தடாக்ஸ் அந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபோடு இருக்கிற போச்சு இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னு போனால் ரிஃபார்ம்ஸ் என்ன செய்ய முடியும், சேஞ்சஸ் கொண்டு வர முடியாது. அந்த பிரேக் பண்ணக்கூடிய துணிச்சல் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறா. அப்போது அதுதான் திருசங்க சொர்க்கம் மாதிரி நட்ட நடுவில் நிற்கிறோம். ஒன்றா எனக்கு எதுவுமே வேண்டாம், இந்த மதம் இதுதான் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒரே ஒரு மாதிரி அப்படி போயிடணும். இல்லை நீ மதத்தை நம்புறியா, இந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரங்களை நம்புறியா அப்படின்னா கர்மானுஷ்டானங்களை பண்ணிட்டு எவ்வளவு கர்மானுஷ்டானங்களையும் தெய்வ ஸ்ரத்தையோட நீ வாட்டுக்கு பண்ணு. நீ ரெண்டுத்துக்கும் அதையும் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிற, ஆனால் இதையும் விட முடியலன்ற போச்சு என்ன ஆகுது, நீ நட்டாற்றல தான் நிற்க முடியும். அப்போது இந்த மாதிரி ஒரு டைலமெட்டிக் பர்சனை தான் என்ன ஆகுது, ஈஸியாக புல் டவுன் பண்ணிடுறாங்க இந்த ரிஃபார்மர்ஸ் எல்லாம். புரியுறதா? நான் மனசு ஸ்ட்ராங்காக இருக்கேன், என்னோட ஆர்த்தடாக்ஸ் இப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், என்னுடைய மதத்தை இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருக்கிறவாளை ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போகிறவாளே ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நடுவில் நிற்கிறவாளை பாருங்க, அவளை தான் இந்த ரிஃபார்மர்ஸ் பிடிச்சி புல் டவுன் பண்ணுறான். அவள் அந்த பக்கமும் போக முடியாமல் இந்த பக்கமும் போக முடியாமல் தவிச்சுட்டு இருக்கா. அப்போது ஆத்ம லட்சியமும் பண்ண முடியாமல் லௌகீக லட்சியமும் அடைய முடியாமல் ஒரு வீணாக தான் போகிறது அப்படின்னு சொல்கிறான். இப்போது இந்த மாதிரி ரிஃபார்மர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, ரிஃபார்ம்ஸ் பண்ணுறவாள்லாம் இருக்கா இல்லையா, அவள்லாம் என்ன பண்ணுறா, இந்த பர்த்டேலாம் வருது, நூற்றாண்டு விழாலாம் வருதுன்னெலாம் கொண்டாடி எல்லாம் பெருசாக செலிப்ரேட் பண்ணுறா. அப்போது இதில் வரக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருக்கட்டும், ஸ்காலர்ஸாக இருக்கட்டும், இந்த பங்கு பெறுற பொலிட்டிக்கல் லீடர்ஸ், ஸ்காலர்ஸ், ப்ரெஸ்ஸுக்காரா, இவாள்லாம் இந்த ரிஃபார்மர்ஸை பற்றி எழுதுறா, பேசுகிறா, எல்லாம் பண்ணுறா. ஒரு ஸ்டாம்ப் போடுறா, ஸ்டாச்சு வைக்கிறா, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் என்ன ஆகுது, நான் சொன்ன மாதிரி இந்த டெடிக்கேட்டடாக இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் இந்த ரிஃபார்மர்ஸ் பக்கமும் போக முடியாமல் இந்த ஹிந்து மதத்தினுடைய ஐயோ இப்படி இருக்கே நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிடுத்தேன்னு புலம்பிண்டு இப்படி உட்காண்டா பிரயோஜனம் இல்லை. அதாவது கன்க்ளூஷன் எப்படி சொல்கிறா அப்படின்னா, உனக்கு மதத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை முதல்ல முக்கியம். அந்த மதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரங்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கர்மானுஷ்டானங்கள் மேலே முதல்ல நம்மளுக்கு நம்பிக்கை வேணும். எல்லாமே கடவுளுடைய ஒரு சிந்தனையோட பண்ணணும். அப்படி பண்ணினோம்னா ஆத்ம லட்சியத்துக்காக நம்ம ஏற்படுத்தக்கூடிய எனி சீர்திருத்தமும் நல்லதாகவே முடியும். லௌகிக வாழ்க்கைக்காக பண்ணக்கூடிய சீர்திருத்தமும் நல்லதாகவே முடியும். இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னு நீயே இருக்காத அப்படிங்கிறது தான் உன்னுடைய ஸ்டாண்டில் நம்ம கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, நம்மளுடைய மதத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரங்கள் எல்லாமே நம்மளை முன்னேற்றத்துக்காக தான், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் ஆத்ம அபிவிருத்திக்காகத்தான் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இதை நாம் புரிஞ்சுண்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மோட்சம், அந்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு நிலைமையை நம்மளுக்கு உருவாக்க முடியும் அப்படின்ற. அதாவது
எப்படி தெரியுமா பெரியவா வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குறா அப்படின்னா, உன்னை இந்த அளவுக்கு மோல்டு பண்ணுறதுக்கு பகவான் எவ்வளவு சிரமம் எடுக்கிறார். எப்படியாவது தன் பக்கம் இவாளை இழுத்துடணுமேன்னு எத்தனை சிரமம் கொடுக்குறார், எத்தனை சிரமப்படுறார் அவர். அப்போது சிரமப்படுறாருன்னா நம்மளுக்கு அவ்வளவு கஷ்டங்களையோ இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்து அப்போவாது நீ என்கிட்ட வரியா, அப்போவாது நீ என்கிட்ட வரியான்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார் கடவுள் பகவான். அப்போ நாம் தான் இந்த திரையை போட்டுருக்கோம், பகவானுக்கும் நம்மளுக்கும் ஒரு திரையை போட்டுட்டு அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன்னு உட்காந்துருக்கோம். இதெல்லாம் தகர்த்துட்டு எனி கர்மானுஷ்டானங்கள் பெரியவாளுக்கு சுசுரூஷை பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு எந்த கர்மாக்கள் பண்ணுறதா இருந்தாகட்டும், அது தெய்வ சிந்தனையோடு பண்ணுற போச்சு அது ஆத்ம லட்சியத்துக்கு வழிவகுக்கிறது. லௌகிக்க வாழ்க்கையும் அதனால் அப்லிஃப்ட் ஆகுது. ஆசை துவேஷம் எல்லாம் மறைஞ்சு போய் ஆத்மா பகவானுடைய சரணத்தில் நம்ம வந்து போய் சேர்றதுக்கு ஒரு வழி வகுக்கிறது அப்படின்னு தான் பெரியவா வந்து இதை